லைஃப்ல ஒரு டைம்னாச்சும் இந்த பிளேஸ் போயிட்டு வந்துருங்க. ஏன்னா அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. சுத்தியும் பறவைகள் பறந்துகிட்டே இருக்குங்க. அவ்வளோ அழகா இருக்கும். மார்னிங் டைம்ல வேற லெவல்ல இருக்குங்க. நம்மள இந்த மாதிரி துடுப்பு போட்ல கூட்டிட்டு போவாங்க. அப்படி நீங்க போகும்போது பறவைக்கு பிடிச்ச மாதிரியும் அதே மாதிரி தண்ணியில மிதக்கிற மாதிரி இருக்கிற ஃபுட் எடுத்துட்டு போங்க. நாங்க அந்த மாதிரி எடுத்துட்டு போகாதனால அங்கேயே வச்சிருந்தாங்க. அதனால அவங்க கிட்டே வாங்கிட்டோம். அந்த படகை ஓட்டிட்டு போய் பறவை இருக்கிற இடத்துல சென்டரா நிறுத்திடுவாங்க. அங்க போயிட்டு நம்ம வாங்கிட்டு வந்த ஃபுட்டை தூக்கி போட்டோம்னு வச்சுங்களேன், அதை சாப்பிட்றதுக்காகவே சும்மா கூட்டமா பறவைகள் பறந்து வருங்க. அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி லைவா அவ்வளோ பறவைகள் அழகழகா பறந்துகிட்டே இருக்குங்க. ஒரு பியூட்டிஃபுல்லான அமேசிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லலாம். ஆனா கையில இருக்கிற ஃபுட் முடிஞ்சு போச்சுன்னா அந்த பறவைகள் உங்க பக்கத்திலேயே வராதுங்க. இவ்வளவு நேரம் இந்த இடத்த பத்தி சூப்பரா இருக்கும், அமேசிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்க. இந்த தண்ணி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டிச்சு தண்ணிங்க. ஏன்னா தப்பித்தவரைக்கு நீங்க கையவோ இல்ல காலையோ உள்ள விட்டுறாதீங்க. அப்புறம் முக்கியமா குளிக்கலாம்னு நினைச்சிடாதீங்க. இடம் பார்க்க அவ்வளவு அழகா இருக்குங்க. ஆனா இது யாருமே பராமரிக்காமையே வச்சிருக்காங்க. இந்த பிளேஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா டெல்லியில இருக்கிற யமுனா காட் தாங்க. நீங்க போற மாதிரி இருந்தா காலையில ஏர்லி மார்னிங்கே போயிருங்க. அப்பதாங்க இந்த இடத்தோட அழகை நீங்க ரசிக்கவே முடியும். எத்தனை பேர் இந்த யமுனா காட் போயிருக்கீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை. டெல்லி போனீங்கன்னா மறக்காம விசிட் பண்ணுங்க. அப்படியே நம்ம பேஜுக்கு ஒரு ஃபாலோ பண்ணி தட்டி விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.